மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடியில் இருந்த அடர்த்தியான காடு அது. அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகள் சோம்பேறித்தனமா இல்லாம அவங்களுக்கு இருந்த நேரத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோனாக்குருவி அதே மாதிரி தனக்குன்னு இருந்த கொஞ்ச நிலத்துல இந்த தடவை சோளம் பயிர் பண்ணியிருந்தது. சோனாக்குருவி நல்ல உழைப்பாளி. அதனால தன்னோட வயல்ல விளைஞ்சிருந்த சோள பயிரை ரொம்பவும் கண்ணும் கருத்துவா பாத்துக்குச்சு. செடிகளுக்கு தேவைப்படுற நேரத்துல தண்ணீர் கொண்டு வந்து ஊத்தும். மாசத்துக்கு ஒரு தடவை வயல்ல விளைஞ்சி வர தேவையில்லாத களைகளை அகற்றி தன்னோட வயலை சுத்தமா வச்சுக்கும். இப்படி சோனாக்குருவி 6 மாசமா தன்னோட வயல்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு பண்ணணும். இப்ப அதோட வயல்ல சோளம் நல்லா விளைஞ்சு வந்திருந்தது. ஒரு நாள் காலையில சோனாக்குருவி அருமையா விளைஞ்சிருந்த தன்னோட வயலுக்கு வருது. சோன பயிருக்கு ஏதாவது நோய் வந்திருக்கான்னு கவனமா பாத்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல ரீட்டா கிளி அங்க வேகமா பறந்து வந்தது. சோனா சோனா, உன்னோட வயல்ல இருந்து நான் ஒரு சோளத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டு போலாமா? என் பையன் மிட்டு சோளம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். ரீட்டா, இதுக்கு நீ என்ன கேட்கணும்னு அவசியமே இல்லை, நீ தாராளமா எடுத்துக்கிட்டு போகலாம். உடனே ரீட்டா கிளி ஒரு சோள பயிரை பிடிச்சு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரீட்டா கிளி இப்படி ஒரு சோளத்தை எடுத்துட்டு போறத பார்த்த கோரிக்காகும் ரீட்டா கிளியை தடுத்து நிறுத்துச்சு. ரீட்டா ரீட்டா, இவ்வளவு அவசரமா எங்க பறந்து போற? கோரி, என்னோட பையன் மிட்டு சோளம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் சோனாக்குருவி வயல்ல இருந்து ஒரு சோளத்தை எடுத்துக்கிட்டு போறேன். சோளத்தை பார்த்த கோரிக்காகத்துக்கு இப்ப அதை எப்படியாவது சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. ரீட்டா, உன் பையன் மிட்டு வீட்டுல இருக்கான்னு சொன்ன, அவன் என்னடானா இங்க யார் கூடவா விளையாண்டுகிட்டு இருக்கான்? கோரிக்காக இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே அது பின்னால திரும்பி பார்த்துச்சு. அந்த சமயம் பார்த்து சோளத்தை எடுத்துக்கிட்டு கோரிக்காக அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. கோரி கோரி, நில்லு, அந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு போகாத, அது என்னோட குழந்தைக்காக நான் வாங்கிட்டு வந்தது. ஆனா கோரி ரீட்டா கிளி சொன்னது எதையும் காதுல வாங்காம பறந்து போய்கிட்டே இருந்தது. இப்படி அந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போன கோரிக்காகவும் வீட்டுல போய் உட்கார்ந்து அந்த சோளத்தை முழுசா சாப்பிட்டு முடிச்சது. கோரி, நான் ஒருத்தன் இங்க பசியில இருக்கும்போது நீ மட்டுமே அந்த சோளத்தை சாப்பிட்டு முடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? தெரியல. நான் ரொம்ப பசியில இருக்கேன்னு அர்த்தம். காலுஜி, நானே இந்த ரீட்டா கிளியை ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஏமாத்தி இந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். அதை எப்படி நான் உங்க கூட பங்கு போட்டுக்க முடியும்? இந்த சமயத்துல கோரிக்காக வீட்டு கதவை யாரோ தட்ட சத்தம் கேட்டது. காலுஜி, ரீட்டா கிளி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கோரி, நீ இங்கேயே இரு, நான் வெளியில போய் ரீட்டா கிளிய ஒரு மிரட்டிட்டு வரேன். கோரி, கதவை தோற, என்னோட சோளத்தை நீ எடுத்துக்கிட்டு வந்தது பெரிய தப்பு. சீக்கிரமா அந்த சோளத்தை என்கிட்ட திருப்பி கொடு. இந்த சமயத்துல காலுக்காக கையில ஒரு பெரிய கம்போட வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. இங்க பாரு ரீட்டா, இப்ப நீயா இந்த இடத்த காலி பண்றியா இல்ல உன்னை இந்த கம்பால அடிச்சு விரட்டணுமா? இங்க பாரு காலு, என்ன அடிக்காத. உன்னோட மனைவி கோரி என்கிட்ட இருந்து ஒரு சோளத்தை வலுக்கட்டாயமா பிடுங்கி எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. ரீட்டா, குழந்தைங்களுக்கு எதிரில் ஏதாவது சாப்பிட்ற பொருளை வச்சிருந்தா அவங்களுக்கு அது மேல ஆசை வரதான் செய்யும். இதையெல்லாம் ஒரு குறைன்னு சொல்றதுக்கு எங்க வீட்டுக்கு வேற வந்துட்டியா? போ போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. காலுக்காக இப்படி சொல்ல பயந்து போன ரீட்டா கிளி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. காலுஜி, நீங்க எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ற வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. யார்கிட்ட இருந்தும் எதை வேணாலும் நான் எடுத்துக்கிட்டு வருவேன். என்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு மறுநாள் காலையில ரீட்டா கிளி மறுபடியும் சோனாக்குருவியோட வயலுக்கு வந்துருச்சு. சோனா சோனா, நீ நேத்து எனக்கு கொடுத்த சோளத்தை போற வழியிலேயே கோரிக்காக தட்டி பறிச்சு எடுத்துக்கிட்டு ஓடிடுச்சு. ரீட்டா, அந்த காகங்களோட இயல்பே அதுதான். அவங்க கண்ணுல ஒரு பொருள் பாட்டுடுச்சுன்னா அது அவங்களுக்கே சொந்தமாகணும்னு ஆசைப்படுவாங்க. நீ இந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் பையன் விட்டுக்கிட்ட கொடு. இப்படி சொன்ன சோனாக்குருவி ஒரு சோளத்தை பறிச்சு ரீட்டா கிளி கிட்ட கொடுத்தது. பிறகு அந்த சோளத்தை எடுத்துக்கிட்ட ரீட்டா கிளி தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரீட்டா கிளி இப்படி சோளத்தை எடுத்துட்டு போறத இன்னைக்கும் நதியில உட்கார்ந்திருந்த கோரிக்காகவும் பார்த்துடுச்சு. ரீட்டா ரீட்டா, இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கோரிக்காக இப்படி கூப்பிட்டது காதுல விழுந்தாலும் ரீட்டா கிளி அங்க நிக்கவே இல்லை. தன்னோட வீட்டை நோக்கி வேகமா பறந்து போச்சு. இத கவனிச்ச கோரிக்காகும் பிறகு ரீட்டா கிளிய வேகமா விரட்ட ஆரம்பிச்சது. ரீட்டா கிளி முன்னால பறந்து போக கோரிக்காகும் அதை விரட்டிக்கிட்டே பின்னால பறந்து போச்சு. இப்படி பறந்து போன ரீட்டா கிளி கோரிக்காகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக
ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள பறந்து போச்சு. இருந்தாலும் கோரிக்காக விடவே இல்லை. எப்படியாவது ரீட்டா கிட்ட இருந்து அந்த சோளத்தை வாங்கியே தீரணும்னு முடிவு பண்ணி ரீட்டா கிளி பின்னாடியே பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல கோரிக்காவை ரீட்டா கிளியை ரொம்பவும் நெருங்கிடுச்சு. அதை பார்த்து பயந்து போன ரீட்டா கிளி கீழே விழுந்து கிடந்த ஒரு பெரிய மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள போய் மறைஞ்சு உட்காந்துக்குச்சு. உடனே கோரிக்காவை அந்த மரத்துக்கும் பக்கத்துல போய் உட்கார்ந்தது. இங்க பாரு ரீட்டா, நீ என்கிட்ட இருந்து எப்படியும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நீ வச்சிருக்கிற சோளத்தை நான் தான் சாப்பிடுவேன். அதை யாராலும் மாத்த முடியாது. இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. இப்படி போன கோரிக்காகத்தால அந்த மரத்துக்குள்ள கொஞ்ச தூரம் தான் போக முடிஞ்சது. அதுக்கு மேல போக முடியல. அதனால பிறகு வெளியில வர முயற்சி பண்ணுச்சு. ஆனா கோரிக்காகத்தால இப்ப வெளியிலயும் வர முடியல. பாவம் கோரிக்காகோ உள்ளேயும் போக முடியாம வெளியிலயும் வர முடியாம அந்த மரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சுது. இதே சமயத்துல அந்த மரத்துக்குள்ள போன ரீட்டா கிளி இன்னொரு பக்கமும் வெளியில வந்துருச்சு. இப்படி வெளியில வந்த ரீட்டா கிளி கோரிக்காகத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்துச்சு. என்ன கோரி, இந்த சோளத்தை தானே சாப்பிட வந்த? இந்தா, இதோ இங்கேதான் வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்க. ரீட்டா, தயவு செய்து என்ன காப்பாத்து. என்னால உள்ளேயும் போக முடியல, வெளியிலயும் வர முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கோரி, தப்பு பண்ணனவங்க எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதை யாராலையும் மாத்த முடியாது. ரீட்டா, தயவு செய்து அப்படியெல்லாம் சொல்லாத. என்னோட வாழை பிடிச்சி வெளிப்பக்கமா இழு. அப்பதான் என்னால வெளியில வர முடியும். வாழை பிடிச்சி உன்னை வெளியில இழுக்கணுமா? இதோ அந்த வாள்லயே 4 போடு போடுறேன். இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு கீழே கடந்த ஒரு கம்பை எடுத்து கோரிக்காகத்தோட வாழை அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ அம்மா, அடிக்காத ரீட்டா, என்ன அடிக்காத. வாள் ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல. இப்ப தெரியுதா அடுத்தவங்க கஷ்டம்? நான் நேத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சோளத்தை சோனா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வந்தேன். அதை ரொம்ப ஈஸியா என்னை ஏமாத்திட்டு நீ எடுத்துக்கிட்டு போனல்ல, அதுக்கான தண்டனை தான் இது. இப்படி சொன்ன ரீட்டா கிளி மறுபடியும் கோரிக்காகத்தோட வாழை அடிக்க ஆரம்பிச்சது. சோனா, கோரியை எங்கேயாவது பாத்தியா? காலையில வீட்டை விட்டு கிளம்பி வந்த கோரி இன்னும் வீட்டுக்கு வரல. காலண்ணா, நான் கோரியக்காவை பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் காலையில இருந்து இந்த வயலை விட்டு வெளியிலயே வரல. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது புறா சோனாக்குருவியோட வயலுக்கு வந்துச்சு. புறா, நீயாவது என்னோட மனைவி கோரியை எங்கேயாவது பாத்தியா? ரொம்ப நேரமா கோரி வீட்டுக்கே வரல. காலு, உன்னை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன். உன்னோட மனைவி கோரி ஒரு மரப்பொந்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. சீக்கிரம் வாங்க, நாம இப்ப அங்க போய் கோரிய காப்பாத்தியாகணும். பிறகு சோனாக்குருவி காலுக்காக புறா இவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. காலுஜி, வந்துட்டீங்களா? எனக்கு தெரியும் நீங்க எப்படியும் என்ன காப்பாத்த இந்த இடத்துக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. கோரியக்கா, அழாம இருங்க. நாங்க உங்களை எப்படியாவது இந்த மரத்துல இருந்து வெளியில எடுத்துடுறோம். பிறகு காலுக்காகன் தன்னோட முழு பலத்தையும் திரட்டி கோரிக்காகத்தை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சது. காலுக்காக இப்படி இழுக்க இழுக்க கோரிக்காகம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சது. ஆனா கோரிக்காகம் அந்த மரத்தை விட்டு முழுசா வெளியே வர நேரத்துல கோரிக்காகத்தோட வால் காலுக்காகத்தோட கையோட வந்துருச்சு. இப்ப கோரிக்காகம் வால் இல்லாம பரிதாபமா நின்னுகிட்டு இருந்தது. வாளு வாளு, என்னோட வாளு, எனக்கு அழகே என்னோட வாளு தான். இப்ப அந்த வாள் என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. கோரிக்காகம் இப்படி அழுத்ததை பார்த்துட்டு அங்க இருந்த சோனாக்குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாரும் தன்னை பார்த்து சிரிச்ச உடனே ரொம்பவும் வெக்கப்பட்ட கோரிக்காக அந்த இடத்தை விட்டு பறந்து போக ஆரம்பிச்சது. மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல இருந்த ஒரு காட்டுல சோனாக்குருவி தன்னுடைய குழந்தை பியூட்டி கூட வாழ்ந்து வந்தது. சோனாக்குருவி ரொம்பவும் நேர்மையான குருவி. அது தன்னோட பொண்ணு பியூட்டியையும் தன்னை மாதிரியே நேர்மையான முறையில வளர்த்து வந்துச்சு. சோனாக்குருவி தன்னுடைய வீட்டு வாசல்ல ஒரு மாதுளை செடியை வளர்த்து வந்துச்சு. அந்த மாதுளை செடியை சோனாக்குருவியும் பியூட்டியும் சேர்ந்து ரொம்பவும் கவனமா பார்த்துக்கிட்டாங்க. பியூட்டி, நான் உணவு தேட கிளம்புறேன். நீ இந்த மாதுளை செடிக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஊத்து. அம்மா, இந்த செடிக்கு நேத்து தாமா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தணும். இன்னைக்குமா ஊத்தணும்? பியூட்டி, நாம கூட தான் நேத்து தண்ணீர் குடிச்சோம். ஆனா நமக்கு இன்னைக்கும் தாகம் எடுக்குது. தாகம் எடுத்த உடனே தண்ணீர் குடிக்கிறோம். நம்மள மாதிரி தான் இந்த மரமும். அதுக்கும் தினமும் தாகம் எடுக்கும். அதுவும் தினமும் தண்ணீர் குடிக்கணும். தன்னோட அம்மா சொன்னதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட பியூட்டியும்
பிறகு ஒரு பானையை எடுத்துக்கிட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்காக உணவு தேட போன தன்னோட அம்மா கூடவே பறந்து போச்சு. இப்படி நதிக்கு போன பியூட்டி பானையில தண்ணீர் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப போற சமயத்துல ஜக்கு அங்க வந்தான். பியூட்டி, நீங்க வச்சிருக்க மாதுளை மரத்துல எப்ப பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கும்? அந்த மரத்துல சீக்கிரமாவே பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் தினமும் இனிப்பான மாதுளம் பழங்களை சாப்பிடுவேன். பியூட்டி பியூட்டி, அந்த மாதுளை மரத்தை நீ எனக்கு கொடுத்துடு. நீ வேற ஒரு செடியை கொண்டு வந்து வளர்த்துக்க. இங்க பாரு ஜக்கு, அந்த மாதுளை மரம் சின்ன செடியில இருந்து நானும் எங்க அம்மாவும் அதை ரொம்ப அன்பா வளர்க்குறோம். அந்த மாதுளை மரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தண்ணி பானையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. பியூட்டி இப்படி சொன்ன உடனே ஜக்குவுக்கு கோபம் வந்துச்சு. உடனே அவன் தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். அம்மா அம்மா, பியூட்டி தன்னோட வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்க மாதுளை மரம் எனக்கு வேணும். அதுல இருந்து வர பழங்களை நான் தான் சாப்பிடணும். காலுஜி, நம்ம புள்ள சொல்றது உங்க காதுல கேக்குதா இல்லையா? அவனோட இந்த சின்ன ஆசைய கூட உங்களால நிறைவேற்ற முடியாதா? நம்ம பையன் ஜக்கு எப்படி அழுவுறான்னு பாருங்க. கோரி, சோனா குருவி அந்த மாதுளை மரத்தை சின்ன செடியிலேருந்து தன்னோட வீட்டுல வளர்த்து வருது. நாம இப்ப அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சா அது பெரிய பிரச்சனையாகும். அதுக்காக நம்ம பையன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. பொறுமையா இரு கோரி, அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம காட்டுல வேப்ப மரங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு வேப்ப மரத்தை கொண்டு போய் சோனா குருவி வீட்டு வாசல்ல நட்டு வச்சுட்டு அந்த மாதுளை மரத்தை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல நட்டு வச்சிருவோம். ஜக்கு, நான் சொன்னனா இல்லையா? நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அப்பா கிட்ட சொன்னா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நாம நினைச்சத நடத்தி காட்டுவாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. ஒரு வேப்ப மரத்தை சோனா குருவி வீட்டுக்கு எடுத்துட்டு போன காலுக்காகவும் அங்கிருந்த மாதுளை மரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த வேப்ப மரத்தை நட்டு வச்சது. பிறகு மாதுளை மரத்தை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில எழுந்திரிச்சு வந்த ஜக்கு தன்னோட வீட்டு வாசல்ல மாதுளை மரத்தை பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்பா அப்பா, இந்த மரத்துல எப்ப மாதுளை பழங்கள் காய்க்க ஆரம்பிக்கும்? ஜக்கு, இந்த மரத்துல இப்பதான் சின்ன சின்னதா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிரும். அப்பா அப்பா, பியூட்டி இந்நேரம் அந்த வேப்ப மரத்தை மாதுளை மரம்னு நினைச்சு ரொம்ப அக்கறையா அதுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருக்கோம். அத நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அம்மா, நதிக்கு தண்ணி எடுக்க போனப்ப அங்க ஜக்க பார்த்தேன். நம்ம வீட்ல இருக்க மாதுளை மரத்தை அவனுக்கு வேணும்னு அவன் என்கிட்ட கேட்டான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பியூட்டி, ஜக்குவோட அப்பாவும் அம்மாவும் எப்படியோ அதே மாதிரிதான் அவனும் இருக்கான். அடுத்தவங்க வச்சிருக்க பொருள் மேலதான் அவங்க எப்பவும் ஆசைப்படுவாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பியூட்டி ஒரு நாள் தான் வீட்டுல இருந்த மரத்துக்கிட்ட போனா. அப்ப அந்த மரத்துல பச்சை கலர்ல சின்ன சின்னதா வேப்பங்காய்கள் காய்ச்சிருந்தது. அதை பார்த்த பியூட்டிக்கு ரொம்பவும் குழப்பமா இருந்தது. மாதுளம் பழம் உருண்டை உருண்டையா தானே இருக்கும். இது என்ன இந்த மரத்துல இருக்கிற காய்கள் ரொம்பவும் சின்னதா இருக்குதே. இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட இப்பவே கேட்டாகணும். அம்மா அம்மா, இந்த மாதுளம் காய்களை பாருங்க. இப்படிப்பட்ட மாதுளம் காய்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. பியூட்டி, இது மாதுளை மரமே கிடையாது, இது வேப்ப மரம். ஆனா நம்ம வீட்டுல மாதுளை செடியை தான் கொண்டு வந்து வச்சேன். அது எப்படி வேப்ப மரமா மாறுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சோனா குருவி இப்படி சொன்னதும் அதை பியூட்டியால தாங்க முடியல. உடனே கண்ணீர் விட்டு அழுதுச்சு. அம்மா அம்மா, என்னைக்கோ ஒரு நாள் இந்த மரம் நமக்கு மாதுளம் பழங்களை கொடுக்குங்கிற ஆசையால தான் இந்த மரத்துக்கு நான் தினமும் தண்ணி ஊத்தி வளர்த்தேன். என்னோட கண்ணை எப்படி பாதுகாப்பனோ அந்த மாதிரி பாதுகாத்தேன். ஆனா கடைசியா இந்த மரம் என்னை இப்படி ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி அழுதுகிட்டு இருந்த பியூட்டிக்கு கொஞ்ச நேரம் ஆறுதல் சொன்ன சோனா குருவி பிறகு உணவு தேட பறந்து போச்சு. இருந்தாலும் அம்மா உணவு தேட போனதுக்கு அப்புறம் பியூட்டி அழுதுகிட்டே அங்க உட்கார்ந்து. பியூட்டி இப்படி அழுதுகிட்டே இருக்கத பார்த்த அந்த காட்டோட வனதேவதை பியூட்டி மேல இறக்கப்பட்டு அதுகிட்ட போச்சு. பியூட்டி, கொஞ்ச நேரம் அழாம இரு. நடந்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னோட மாதுளை மரம் எப்படி வேப்ப மரமா மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த காட்டுல இருக்கிற காகங்கள் தான் உன்னோட மாதுளை மரத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வேப்ப மரத்தை கொண்டு வந்து வச்சாங்க.
அந்த ஜக்கு இருக்கான்ல, அவன் எப்பவுமே என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன நிம்மதியா இருக்க விடவே மாட்டான். பியூட்டி, நீ அந்த மாதுளை மரத்துக்கு ரொம்பவும் சேவை செஞ்சிருக்க. அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தி இருக்க. அப்படி இருக்கிறப்ப உன்னோட உழைப்பை யாரும் திருடிட்டு போக முடியாது. அப்படி போகவும் நான் விட மாட்டேன். என்னோட மாதுளை மரத்தை காகங்கள் திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் திருடிட்டு போக விட மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாரு பியூட்டி, நீ அழாத. மரம் எந்த மரமா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு தேவை மாதுளம் பழங்கள் தானே. கவலையே படாத. இதுக்கப்புறம் இந்த வேப்ப மரத்துல மாதுளம் பழங்கள் தான் காய்க்க ஆரம்பிக்கும். இப்படி சொன்ன அந்த தேவதை பிறகு தான் கையில இருந்த மந்திரக்கோலை அந்த மரத்தை நோக்கி நீட்டுச்சு. என்ன ஆச்சரியம், அந்த வேப்ப மரத்துல உள்ள வேப்பங்காய்கள் எல்லாம் மாதுளம் பழங்களா மாறிடுச்சு. பிறகு இந்த தேவதை காங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன தேவதை மாதுளை மரத்துல இருந்த மாதுளம் பழங்களை எல்லாம் வேப்பங்காய்களா மாத்திடுச்சு. தன்னோட வீட்டுல இருந்த வேப்ப மரத்துல இப்ப மாதுளம் பழங்கள் பழுத்ததை பார்த்த பியூட்டிக்கு சந்தோஷம் தாங்கல. அம்மா அம்மா, இங்க வந்து பாருங்க. நம்ம மாதுளை மரத்துல வேற ஏதோ சின்ன சின்ன காய்கள் காய்ச்சிருக்கு. ஜக்கு இப்படி கத்துன உடனே காலுக்காகவும் குறிக்காகவும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஜக்கு, பயப்படாத. ஒரு சமயம் இந்த மரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன மாதுளம்பழங்கள் காய்க்கும்னு நினைக்கிறேன். காலுஜி, சீக்கிரமா இத சாப்பிட்டு பாருங்க. உடனே காலுக்காக ஒரு வேப்பங்காயை எடுத்து சாப்பிட்டு பார்த்தது. சீச்சி, ஒரே கசப்பு. கோரி, இது மாதுளம்பழம் இல்ல, இது வேப்பங்கா. தன்னோட அப்பா இப்படி சொன்ன உடனே அதை கேட்ட ஜக்கு சோகமாயிட்டா. இந்த சமயத்துல அந்த மாதுளை மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க காகங்களே, உங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மரத்துல வர பழங்களோட ருசியும் இருக்கும். நல்ல எண்ணம் கொண்ட குருவிகளோட வேப்ப மரத்துல இனிப்பான மாதுளை பழங்கள் காய்ச்சிருக்கு. திருட்டு புத்தியும் பேராசையும் கொண்ட உங்களுடைய மாதுளை மரத்துல வேப்பங்காய்கள் காய்ச்சிருக்குது. இத கேட்ட கானுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்கு இவங்க 3 பேரும் சோனாக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அங்க இருந்த வேப்ப மரத்துல பெரிய பெரிய சிவப்பான மாதுளம் பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது. சோனாக்குருவியும் பியூட்டியும் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து மாதுளம் பழங்களை ஆசை தீர சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, அந்த மரம் சொன்னது உண்மைதான். நாம உண்மையாவும் நேர்மையாவும் நடந்துகிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற எல்லாமே இனிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கும்.